அண்மை செய்தி. வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழுவதுமான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக திரைத்துறையின் உச்சபட்ச நட்சத்திரமாக திரைப்படங்கள்ல நடித்து வந்த நடிகர் விஜய் அண்மை காலங்களாக அவரது விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல்வேறு சமூக தொண்டாற்றி இருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் அரசியல் பிரவேசம் கிட்டத்தட்ட இந்த மாத துவக்கத்தில் உறுதியானதை தொடர்ந்து ஜனவரி 25ஆம் தேதி அக்கட்சியின் பொதுக்குழு கூடி ஒரு கட்சியை தீர்மானிப்பது எனவும் அந்த கட்சிக்கு தலைவராக அவரை தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர்ல கட்சி ஒன்றை தொடங்கி அதற்கு அதன் அறிவிப்பை கட்சியின் தலைவரான விஜய் ட்விட்டர் வாயிலாக வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்துல மிகப்பெரிய பேசு பொருளாக இந்த கட்சியின் துவக்கம் என்பது அமைந்திருந்தது. கட்சிக்கு அனைத்து கட்சி சார்ந்த தலைவர்களும் அதே போல திரைத்துறை பிரபலங்களும் என ரசிகர்கள் என பலதரப்பட்டோரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில 2 நாட்களாக அவருக்கு பல தரப்பிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து வாழ்த்துக்கள் கூறி வந்த நிலையில இந்த வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் அவரது கட்சியின் அறிக்கையின் மூலமாக நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல திரைத்துறை பிரபலங்களையும் அந்த அறிக்கையின் மூலமாக நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு நான் முன்னெடுத்திருக்கக்கூடிய அரசியல் பயணத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பெருமதிப்பிற்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அன்பிற்குரிய திரைத்துறை நண்பர்கள், பாசத்துக்குரிய தமிழக தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடனான பணிவான வணக்கங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே முதல் முறையாக கட்சி தொடங்கிய போது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் என்ற பெயர்ல அவரது அறிக்கை வெளியாற்றதை தொடர்ந்து 2வது அறிக்கையாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்ப தலைவரும் நடிகருமான விஜய். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்கள், நன்றிகள் என தனது ரசிகர்களையும் மக்கள் இயக்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கூறிக்கொண்டிருந்த நிலையில இந்த அறிக்கையில என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் என குறிப்பிட்டு நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.